எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இது மாங்காய் சீசன் இல்லையா? இந்த சீசன்ல எவ்வளவு மாங்காய் ரெசிபி செய்ய முடியுமோ அவ்வளவு செஞ்சிடலாம். இல்லனா இதெல்லாம் செய்ய ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும். இன்னைக்கு இந்த மாங்காய் வச்சு நம்ம ஒரு காரசாரமான சட்னி தான் செய்ய போறோம். இது மாங்காய் தக்காளி சட்னி. இது சூடான இட்லி, தோசை, ஊத்தாப்பம், வடை எல்லாத்துக்குமே நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். ரைஸ்க்கு அருமையாக இருக்கும். ஸோ வாங்க இந்த சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு மாங்காவை பாதியாக நறுக்கி நடுவில் இருக்கிற விதையை எடுத்துட்டு கட் பண்ண சைட் பேன் மேலே இருக்கிற மாதிரி வைங்க. அடுத்து 3 தக்காளி பழத்தை 2ஆக நறுக்கி இதையும் கட் பண்ண பக்கமாக பேனில் இருக்கிற மாதிரி வைங்க. இது கூட ஒரு 8 பல்லு பூண்டு, 4 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். பூண்டு பச்சை மிளகாய் மேலே கொஞ்சமாக ஒரு ப்ரஷ் வச்சு எண்ணெயை தடவி விடுங்க. பேனை மூடி ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. 5 நிமிஷம் ஆனதும் பேனை ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் திருப்பி வச்சு குக் பண்ணலாம். முதல்ல பச்சை மிளகாயை திருப்பி வைக்கிறேன். அடுத்து பூண்டு, மாங்காய், தக்காளி எல்லாத்தையும் திருப்பி வச்சு குக் பண்ணுங்க. ஸ்டோவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யறது ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் நல்லா குக் ஆகி இருக்கு பாருங்க. எல்லாத்தையும் திருப்பி வச்சுட்டு பேனை மூடி மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் இந்த பக்கம் வேக விடுங்க. அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு காய் எல்லாத்தையும் பேன்லேருந்து எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா ஆற விடுங்க. அடுத்து தக்காளியிலேருந்து நம்ம தோலை எடுத்துடலாம். நல்லா குக்காயி சாஃப்டாக இருக்கிறதால தோல் தானாக வந்துடும். மாங்காயிலையும் நடுவில் இருக்கிற விதை பகுதியை எடுத்துட்டு பல்ப்பை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பவுலில் வச்சுருங்க. இப்போ இது எல்லாமே ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி இது கூட ஒரு வெங்காயத்தை நறுக்கி சேருங்க. ஒரு கையளவு கொத்தமல்லி தண்டு கூட சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்சர் ஜாரை மூடி 2-3 தடவை பல்ஸ் மோடில் அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதும். ரொம்பவும் நைஸாக அரைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் கொரகொரப்பா வெங்காயம் அங்கே தட்டுப்பட்டா நல்லா இருக்கும். அடுத்து ஒரு தாளிப்பு கரண்டியில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் ஸ்டோவ் ஆஃப் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து அப்படியே சட்னியில் சேர்த்துருங்க. நல்ல புளிப்பு காரம் இருக்கிற இந்த சட்னியை சூடான சாதத்தில் சேர்த்து சாப்பிட்லாம். தயிர் சாதம், ரோட்டி, ஃபுல்கா கூட வச்சு கூட சாப்பிட்லாம். எல்லா டிஃபன்ஸுக்குமே கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு நல்ல சூடான சாதத்தில் தான் சர்வ் பண்ணுறேன். நல்ல ரஸ்டிக்கான ஃப்ளேவர்ஸ் கூட சிம்பிளாக செய்கிற இந்த சட்னி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ருசியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சட்னி சாதம் காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்குங்க. நல்ல ஃப்ளேவர்ஸு, காரமாக புளிப்பாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்ல பச்சை மாங்காயாக வாங்கிட்டு வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingshow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்க. The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.